சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ தேடுகின்ற முக்கியமான பொருள் ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது. நீ அந்த பொருளை தேடி தேடி நீ என் வாழ்க்கையே முடிந்துவிடும் போல் எண்ணுகிறாய். நான் உன்னை அந்த நிலைக்கு ஒரு பொழுதும் தள்ள மாட்டேன். நிச்சயம் உனக்கான பொருளை உன்னிடம் ஒப்படைத்து உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தப் போகிறேன். நீ செய்யும் செயலை தீர்க்கமாக நம்பு. நிதானத்துடன் எதிர்கொள் என் குழந்தையே. நீ எதிர்கொண்ட பிரச்சனை என்னவாயினும் எதிர்காலம் அதை நினைத்தவுடன் எதிர்கொள். நினைத்ததை இழந்தவர்கள் எல்லோரும் ஒரு கட்டத்தில் வாழ்க்கையே இழந்து விடுகிறார்கள். உன் நிதானத்தை பொறுத்தே நீ எதிர்கொள்ளும் பிரச்சனை இருக்கிறது. வாழ்க்கை என்பது ஒரு அலைக்கடல் போல. அதில் நீந்தி கரை சேர வேண்டுமானால் நீ கரை சேர்வதற்குள் எத்தனை துன்பங்கள் வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் உன்னை கரம் சேர்ப்பதற்கு என் உதவி கண்டிப்பாக இருக்கும். என் உதவியோடு உனக்கு வேண்டியதை பெற்றுக்கொண்டு நீ நிச்சயம் கரை சேரப் போகிறாய். அதற்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன். நீ எனக்கு வேண்டியதை தாருங்கள் என்று தன்னந்தனியாக உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாய். உன் மன குமுறல்களை நான் அறியாமல் இல்லை. உன்னுடைய ஏக்கத்தை நான் நிறைவேற்றி தருகிறேன். நீ இப்பொழுது இருக்கும் நிலை நிச்சயமாக மாறும். உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். தைரியமாக போராடு என் அன்பு குழந்தையே. நீ நன்றாக நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டன. அது எனக்கு தெரியாமல் இல்லை. நீ உன் மனக்குறையை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இதோ உனக்கான வேலையை ஆரம்பித்து விட்டேன். சீக்கிரமாக உன் வாழ்வில் வசந்த காலம் பிறக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பயணித்த பாதையை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நீ கடந்து வந்த பாதையில் சந்தோஷத்தை விட கண்ணீர் தான் மிக மிக அதிகம். அதை என்னால் உணர முடிகிறது. அதற்கு நிச்சயம் நான் நியாயம் வழங்குவேன். அதுவரை நீ பொறுமையாக இரு. நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் இருக்கின்றேன். உன்னுடைய துன்பத்தை என்னோடு பகிர்ந்து கொள். ஏனெனில் நான் உன் சாயப்பா மட்டும்தான் நம்பிக்கைக்கு உரியவன். மற்றவர்கள் எல்லோரும் உன் சோதனையை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். நான் மட்டும்தான் உன் சோதனையை சாதனையாக்க மாற்றி தரக்கூடியவன். என்னை நம்பி வரவனுக்கு ஏமாற்றம் என்ற ஒன்றைக்கு இடம் இல்லை. அது சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி.